பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் அப்படின்ட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினாங்க. ஏன் அப்படி முதலமைச்சர் சொன்னாங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட பொருட்கள், பழங்கால பொருட்கள் அந்த அகழ்வாய்வில் கிடைச்சிருக்கு. அப்போ காலத்தால் முந்தைய பொருட்கள் இங்கே கிடைக்கிதுன்னா, அப்போ அங்கேயே அந்த நாகரிகம் முன்னாடியே இருந்திருக்குல்ல. அப்போ இந்தியாவோட நாகரிகம் முதல்ல இந்த பொருணை ஆற்றங்கரையில் தான் தொடங்குனுச்சு அப்படின்னு முதலமைச்சர் உரையாற்றியிருக்காங்க. நம்மளுக்கு தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக போட்டித் தேர்வில் கேட்கப்படும். நம்ம பாடத்திட்டத்தில் அகழ்வாய்வுகள் அப்படின்னு தலைப்பு இருக்குது. அதனால தான் நான் தமிழ்நாடோட தொல்லியல் ஆய்வுகள் சம்மந்தமான பேஜஸ் என்னென்ன இருக்குன்னு வெப்பில் தேடி பார்த்து அதை நான் உங்களுக்கு அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. சரி, பொருணை ஆறு அப்படின்னா எந்த ஆறு? தன்பொருணை அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. தாமிரபரணியோட இன்னொரு பேர் தான் பொருணை ஆறு. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் கலக்குது. இந்த ரெண்டு மாவட்டத்தையும் பயன்பெற செய்யும் ஒரு ஆறு தான் தாமிரபரணி. சரி சார், அப்போ தென்காசி அப்படின்ற மாவட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பிரித்தாங்களே, அங்கே பாய் தான் கேட்டிங்கன்னா, அங்கே சிற்றாறு அப்படின்னு ஒரு ஆறு பாயுது. அந்த சிற்றாறு வந்து தாமிரபரணி ஆற்றோட ஒரு துணையாறு தான். ரொம்ப ஃபேமஸான நீர்வீழ்ச்சியான குற்றால நீர்வீழ்ச்சியை உருவாக்குறது சிற்றாறு தான். சரி, இது சம்மந்தமாக நான் ஒரு கொஸ்டின் டிசைன் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் காலத்தால் முந்தைய நாகரிகம்: காவிரி ஆற்றங்கரை நாகரிகம், வைகை ஆற்றங்கரை நாகரிகம், பாலாறு ஆற்றங்கரை நாகரிகம், பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு ஆப்ஷன் வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பொருணை அப்படின்றத அடிக்கணும். பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை ஆகிய பகுதிகள் அடங்கிய பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமையானது என அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக்கல் லேபரட்டரியின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சரி, அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டிசைன் பண்ணுறேன். பொருணை ஆற்றங்கரை நாகரிக இடங்களில் பொருந்தாது எது? ஆதிச்சநல்லூர், கீழடி, கொற்கை, சிவகலை. இதில் கீழடி அப்படின்றது பொருந்தாது. அப்போ இந்த ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை இந்த 3 இடங்களும் தூத்துக்குடியில் தான் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கான விடையை சரியாக அடிச்சிடலாம். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்றது 2 மாவட்டத்தில் வரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அப்போ திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆதி தூத்துக்குடியில் உள்ள கொற்கை துறைமுகத்தில் சிவகாலையை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க.